மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்களைப் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்குப் பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்றுப் போகாதபடிக்கு அவர்களுக்குக் கோபம் மூட்டாதிருங்கள். Amen. May God bless this word. Welcome you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ to our family talks. What a beautiful time it is to sit and talk to you all and share and learn with each other. Last week we were talking about how we should, how a kingdom family builds on the love of Christ. Amen. Not on anything else but the love of Christ. Today we are going to focus on Colossians 3:18. Yes. இல்லையா? Yes. வசனத்தில் பார்த்தது போல ஒரு ஆர்டர், ஒரு கட்டமைப்பு நம்ம வாசித்த வசனங்களை கொலோசியர் 3:18 21 மட்டும் நம்ம பார்க்குறோம். என்ன ஆர்டர் இதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நியமிச்ச ஒரு காட்லி ஆர்டர் ஃபார் த ஃபேமிலி, இல்லைங்களா? ஸோ ஆஸ் அ கிங்டம் ஃபேமிலி, இஃப் வி ஆனர் த கிங், வி ஹாவ் டு ஆனர் ஹிஸ் ஆர்டர். Yes. அவர் வச்சிருக்கிற அந்த கட்டமைப்பில் நடக்கும் போது எல்லாம் சரியாக நடக்கும். ஒரு டிராஃபிக் லைட்டில் நம்ம வரோம், இல்லைங்களா? என் வண்டி, நான் ரோட் டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறேன், நான் பெட்ரோல் போட்டிருக்கிறேன், நீ யார் ஒரு ரெட் லைட்டை வச்சு என்னை நில்லுன்னு சொல்லுறதுக்கு என்ன போய் கேட்கலாம், இல்லைங்களா? என் வண்டியா, நீ யார் என்ன சொல்கிறதுக்குன்னு கேட்கலாம். ஆனால் அந்த கட்டமைப்பு, அந்த ஆர்டர், அந்த ஒழுங்குமுறையை நான் கை கொள்ளும்போது என்ன நடக்குதுங்க? நான் பாதுகாக்கப்படுகிற, என்னை சுற்றி இருக்கிற வண்டிகளுக்கு பாதுகாப்பு, பிறருக்கும் ஆபத்தில், எனக்கும் ஆபத்தில். இது ஒரு ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு காரியம், இல்லைங்களா? அந்த ராஜ்யத்தின் ராஜா, அந்த ராஜ்யத்தின் லீடர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த காரியங்கள் இப்படி இப்படி நடக்கணும் என்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. ராஜா சொல்றதை விட்டுட்டு கூஜா சொல்றதெல்லாம் நம்ம கேட்டோம்னா நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். இன்னைக்கு அப்படிதான் ஆயிருக்கு, இல்லைங்களா? நிறைய குடும்பத்தில் இந்த ஆர்டர் மாற்றப்பட்டதுனால, இல்லைங்களா, ராஜா சொன்ன அந்த நியமங்களை கொஞ்சம் மேலே கீழே மாற்றி போட்டதுனால தான் பலவிதமான பிரச்சனைகள், சிக்கல்கள் இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக ஆண்டவர் காட்டுறார். புருஷர்கள் நம்ம எப்படி இருக்கணும், இல்லைங்களா? நமக்குள்ள என்ன மாதிரி ஹெட்ஷிப் காணப்படணும். ஆடலிகம் பண்ணுகிறது, அராஜகம் பண்ணுகிறது அப்படி இல்லைங்க. நம்மளுடைய ஹெட்ஷிப் எப்படி இருக்கணுங்க? ஒரு சாக்ரிஃபிஷியல், ஒரு தியாகம் நிறைந்த ஒரு ஹெட்ஷிப்பாக இருக்கணும். மனைவிகளுக்கு சொல்கிறாரு, இல்லைங்களா? கவனம் செலுத்துகிற ஒரு உறவு, ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ், சாக்ரிஃபிஷியல் ஹெட்ஷிப், ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப். அண்ட் பசங்களுக்கு பார்த்து சொல்கிறாரு, லெட் யுவர் ரெஸ்பான்ஸ் பி ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். எல்லாத்துக்கும் பாருங்க கர்த்தர் ஒரு நியமத்தை வச்சிருக்கிறார். Amen. So when you're talking about order, what is the order in the family? Husband is the head of the family. Yes. As Christ is the head of the church, husband is the head of the family. And இப்போ நம்ம husband ஒரு ஹெட்னா, நீங்கள் சொன்னது போல் he is not dominating or controlling. He should be leading the family as Christ கிறிஸ்துவ leads. போலவே, கிறிஸ்துவ போல. பாருங்க, இந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நிறைய புருஷர்கள் நான் தான் வீட்டுக்கு தலையா இருக்கிறேன் என்று என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதிரி ரஃப் ஆயிடுறாங்க, இல்லைங்களா? கிறிஸ்து நம்மளை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு? என்னுடைய ஆடுகள், என் மேய்ச்சலின் ஆடுகள்னு சொல்றாரு, என்னுடைய மனவாட்டின்னு சொல்றாரு, இல்லைங்களா? நம்மளை பார்த்து என்னுடைய பிள்ளைகளேன்னு சொல்றாரு. So அன்புனால he is leading. And he is leading kindness, with sacrifice and kindness and softness to the touch. Not very authoritative or rudeness. And through the love and gentleness Christ is leading. There is strength and softness. Yes. In the headship. Yeah. Talking more about headship, decision making. Yes. How a husband makes the decision, but he involves the family. Yes. நானே எல்லாம் நீட்டு இல்லை, but he makes the decision, but he involves the family in decision making. Strength and softness. Yes. Yes. அப்புறம் வேறெல்லாம் என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? As a husband, how should a husband lead the family? Yes. Even spiritually, nurturing the family. He takes the initiative to lead the wife and the children in godly manner. Amen. The husband is a prophet, he's a priest, he's a king. இல்லைங்களா? இது மூணுமே பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு ஸ்தானம் அந்த வீட்டின் தலைக்கு, இல்லைங்களா? அப்போது as the head of your family, நீங்கள் எப்படி இருக்கணுங்க? ஒரு தீர்க்கதரிசி யாரு?
அவர் ஆவியில காரியங்களை நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்கிறார். காலங்கள் நிறைவேறதுக்கு முன்பதாகவே தேவனுடைய வெளிப்பாடை காலங்களை குறித்து பெற்றுக்கொள்கிறது தான் ஒரு தீர்க்கதரிசி. ஸோ ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஐ வுட் என்கரேஜ் யூ, இல்லைங்களா, இந்த நாட்களில் பி அ மேன் that is seeing in the spirit. ஒரு புருஷன் யாரு? ஒரு ஜாமக்காரன். ஒரு ஜாமக்காரன் யாருங்க? தூரத்தில் வர காரியங்களை கண்டு எச்சரிப்பு கொடுத்து ஆயத்தப்படுத்துகிறவர் தான் ஒரு ஜாமக்காரர். அல்லேலூயா. ஒரு புருஷன் யாருங்க? ஒரு புருஷன் வந்து ஒரு ஆசாரியன். ஆசாரியன் யாரு? தேவனுக்கும் குடும்பத்துக்கு நடுவில், தேவனுக்கும் மக்களுக்கு நடுவில் ஜபம் பண்ணுகிறவர். முதலாவது புருஷர்களா இருக்கிற நாம் இந்த புதிய வருஷத்துல முதலாவது மாதத்துல இருக்கிறோம். ஜபிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க முழங்கால் படிட்டு ஜபிங்க. நீங்க தேவனை தேடுறவர்களா இருங்க. நீங்க பரிசுத்த காரியங்களுக்கு வாஞ்சுள்ளவர்களாக இருங்க. நீங்க பலிகளை செலுத்த வேண்டும். ஆசாரியன் யாரு? பலி செலுத்துறவங்க தான் ஆசாரியன். அப்போ புருஷர்களா இருக்கிற நாம் பலிகளை கர்த்தருக்கு முன்னாடி செலுத்தி நாம் தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ணணுங்க? ஒரு ஆசாரியனாக செயல்பட வேண்டும். ஒரு ஆசாரியன் யாரு? தன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவன். யோபை குறித்து நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? யோபு காலத்துல இன்னும் ஆலயத்தின் கட்டமைப்பு வந்தில்லை. ஆனா யோபு யாரா இருந்தான்? ஒரு ஆசாரியனாக இருந்தான். அவன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான். கர்த்தாவே, என் பிள்ளைங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா ஐயா நான் பலி செலுத்துக்கிற ஆண்டவரே. யோபு என்ன பண்றான்? தன் சொந்த வாழ்க்கையில கூட பரிசுத்தமா வாழுகிறான். பாருங்க, புருஷர்களா இருக்கிற நாம் நம்ம வார்த்தையில மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன சொல்றோமோ அதை நம்ம காட்ட வேண்டும். இந்த புது வருஷத்துல ஒரு முடிவுக்குள்ளாக நம்ம வரணுங்க. ஹல்லேலூயா. இன்னும் சில நிமிஷத்துல நம்ம எல்லா அப்பாங்களுக்காக, புருஷர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆனா உங்களை என்ன நான் உற்சாகப்படுத்துறேன்னா, அடுத்த வாரம் நம்ம தாயங்களையும் பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனா இன்றைக்கு புருஷர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். புருஷர்கள் எப்படி இருக்கணும், இல்லைங்களா? தேவன் முன்னாடி இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கிறோம். அவர் முற்றிலும் எபிரேயர் 7வது அதிகாரம் 26வது வசனத்துல பார்க்கிறோம். பரிசுத்தமா இருந்தார், குற்றமற்றவராக இருந்தார், மாசு இல்லாதவராக இருந்தார். இயேசு எப்படி இருந்தார்? பாவிகளோடு சேராமல் இருந்தார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, உங்க சந்ததிகள் பார்த்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க விதைக்கிற இந்த பரிசுத்த விதைகள் பல சந்ததிகளை அது பாதிக்கும். அப்போ என்ன விதைகளை நம்ம விதைத்து கொண்டு இருக்கிறோம்? ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா எங்க அப்பா எனக்கு நல்ல விதையை விதைக்கலன்னு ஒருவேளை நீங்க சொல்லுகிற ஒரு தகப்பனா இருக்கலாம். யூ கேன் சேஞ்ச் த சைக்கிள். அந்த காரியத்தை நீங்க இன்றைக்கு மாற்ற முடியும். தேவன் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறார். ராஜ்யத்துல எப்படிதான் குடும்பம் நடக்கணும்ட்டு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவ போல புருஷர்கள் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய தலைமைத்துவத்துக்குள்ளோ நீங்க எழும்ப வேண்டும். யாருமே நீங்க பேக்ரவுண்ட் பிளே பண்ணக்கூடாது உங்க ஃபேமிலியில. If you are the husband, you are the head of the house. இது கர்த்தர் நியமித்த நியமம். ஹல்லேலூயா. இது எந்த மனுஷனும் மாற்ற முடியாது, எந்த ஐடியாலஜியும் மாற்ற முடியாதுங்க. இன்னைக்கு பலவிதமான யோசனைகள் அங்கே இருக்கு. பலவிதமான யோசனைகள் உலகத்தை கொண்டு வந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? இதை தடை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய ஆர்டர் இருக்கும்போது அந்த குடும்பத்துல நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும். நிச்சயமாக தேவனுடைய ஜெயத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு புருஷன் ஒரு ஆசாரியனாக நீங்க செயல்பட வேண்டும். உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு புருஷன் ஒரு ராஜா, இல்லைங்களா? யூ ஆர் த ப்ராஃபிட், யூ ஆர் த ப்ரீஸ்ட், யூ ஆர் த கிங். ராஜா என்ன பண்ணணும்? ராஜா மக்களை வந்து அவர் அராஜகம் பண்ணக்கூடாது. ராஜா மக்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. ராஜா மக்களை வந்து துன்பப்படுத்தக்கூடாது. ஒரு ராஜா இருக்கிறதுனால அந்த ஜனங்க எப்படி உணரணும்? எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, ப்ரொடெக்ஷன் இருக்கணும், ப்ராவிடன்ஸ் இருக்கணும், எங்களுக்கு போஷாக்கு இருக்கு, எங்க தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கு, இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ராஜா இருக்கிறதுனால அந்த குடிமக்கள், அந்த ஜனங்கள் அதை உணரணும். அந்த அந்த கம்ஃபர்ட் தாட்டுக்குள்ள வரணும். அப்பா இவர் இருக்கிறதுனால நான் கவலைப்பட தேவையில்லை. ராஜா ஆளுகை செய்யணும். நீங்க உங்க வீட்டுல நீங்க தான் தலையா இருக்கும் போதே வேற ஆவிக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. நீங்க ஜாமக்காரரா இருந்து ஒரு ராஜாவா இருந்து பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வீட்டுல ஆளுகை செய்யணும். வேற ஆவிகளுக்கு இடம் இல்லைன்ட்டு ஆவியில உணர்ந்து ஆவியில நீங்க ஒரு யுத்த வீரனாக எழும்பணும். ஹல்லேலூயா. அதுதான் வேத வாசிப்பும் பைபிள் படிக்கிறதும் ரொம்ப ஜெபம் பண்ணுகிறதும் ரொம்ப முக்கியம். ஆவியில புருஷர்கள் கூர்மையா இருங்க. அப்போ உங்க குடும்பத்துடைய எல்லா கட்டமைப்பும் கரெக்டா வரும். கரெக்ஷன். இப்போ நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா, நீங்கள் சொன்னது போல் நீங்கள் ஜாமக்காரராக இருக்கும் போது அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சில நேரத்தில் சில திங்ஸ் தவறி போகலாம். அந்த நேரத்தில் நம்ம கரெக்ஷன் ஆஸ் அ ஹெட் ஆஃப் த ஃபேமிலி கரெக்ஷன் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் கொண்டு வரணும். அது அமைதியாக சைலண்ட்டாக இல்லாமல் என் வழியில் தான் எல்லாம் நடக்கணும்னுட்டு இல்லாமல் வசனத்துக்கு
ஏற்றபடி நம்ம சரியான திருத்தத்தை வீட்டில் கொண்டு வரணும். எஸ் எஸ் கிறிஸ்து இயேசுவுடைய லீடர்ஷிப் நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசு எப்படி நடத்தினார் நம்ம பார்க்கும்போது, அவர் சேவை செய்தார், அவர் கால்களை கழுவினார், அவர் பலத்தினால பாதுகாத்தார் இல்லை, அவர்களுடைய மனதுக்கு தேவையான சத்தியத்தை கொடுத்து அவர்களை சரியாக இயேசு நடத்தினார். அதுபோல நாம் இருக்க ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளை கர்த்தருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த பாயிண்ட் அடுத்த வாரம் திருப்பி நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஆனால் இன்றைக்கு முக்கியமாக தகப்பன்மார்களுக்கு, புருஷர்களுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் குடும்பமாக இதை பார்த்து கொண்டு இருந்தால் உங்கள் புருஷனுடைய கையை ஒரு நிமிஷம் நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. உங்கள் மனைவிகளை, பிள்ளைகள் நீங்கள்லாம் பார்த்து கொண்டு இருந்தால் உங்கள் அப்பாவை சுற்றி நீங்கள் போய் நின்று ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாரும் அவருக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற அந்த தேவன் கொடுத்த அந்த ஆர்டரை அநேக நேரத்தில் பிசாசு தலைக்கீழியாக மாற்றி கொண்டு இருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் அதிகாரத்தின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே. எல்லா குடும்பத்தில் தகப்பன்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவரே தலைமைத்துவத்தில் இருந்து குடும்பத்தை சத்தியத்தில் நடத்த, அன்புல நடத்த ஆண்டவரே, சரியான சேவிப்பு குடும்பத்துக்கு கொடுக்க, ஒரு ஆசாரியனாக செயல்பட, ஒரு தீர்க்கதரிசியாக செயல்பட, ஒரு ராஜாவாக செயல்பட ஆண்டவரே எங்க தகப்பன்மார்களை உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவ பலன் உண்டாகட்டும், தேவ அபிஷேகம் போதிக்கட்டும், தேவ வல்லமை அவங்களை சத்துவமாக்கட்டும். உமக்காக எழுப்பி அவங்க பிரகாசிக்க உம்முடைய ஊழியர்களை ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்கு அவங்க குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அப்பா ஆண்டவரை உன்னிப்பாக செய்ய, வெற்றியோடு செய்ய தேவ பலன் உண்டாகட்டோம்ப்பா. உங்க பிள்ளைகளை நாங்க ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு தேவனுடைய விடுதலையை நாங்க பேசுகிறோம் அப்பா. ஒரு குடும்பத்தின் மேல ஆண்டவரே சில புருஷர்கள் மேல சில பொய்களை பிசாசு போட்டு ஆண்டவரே சில வார்த்தைகளை சொல்லி அவங்களை அமைதியாக்கி வைத்திருக்கிறப்பா. இன்றைக்கு தேவ ஜெயத்தை நாங்க பேசுகிறோம் ஆண்டவரே. அந்த மனப்பான்மைகள் மாறப்பட உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்த ஜெயத்துக்காக, விடுதலைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க ஸ்தானத்துல நீங்க நிற்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து சந்ததியின் சந்ததிகள் மேல இருக்கும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.